ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. செட்டப்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் தான், ஓகேங்களா? ஸோ ஒரு ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு 1 வீக்காக வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேட்கக்கூடிய டவுட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே சார், இந்த 2025 எங்களுக்கான வருஷமாக இல்லை, குரூப் 4 குரூப் 2 ஸோ ரெண்டுமே வந்து சொதப்பிட்டோம், ஓகேவா? ஸோ அடுத்த எக்ஸாம் நாங்கள் படிக்க தயாராகிட்டோம். ஏன்னா இதை தான் நம்ம வந்து ஒரு வாரமாக சொல்லியிருந்தோம். ஸோ ஓகே சார், இப்போ நாங்கள் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து தயாராகிட்டோம், ஓகேவா? ஸோ நாங்கள் இப்போது எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எதை படிக்கிறது, ஓகேவா? எங்கிருந்து படிக்கிறது, எவ்வளவு படிக்கிறது, சரியா? இந்த மாதிரி டவுட்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குண்டான விளக்க வீடியோ தான் இது, சரிங்களா? ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ முழுசாக கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இந்த கேள்விக்குண்டான எல்லா விடைகளுமே இதில் கிடைச்சிடும், சரிங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எந்த ஒரு முயற்சியுமே சரி, எல்லா முயற்சியுமே வந்து வெற்றி அடைஞ்சதா சரித்திரம் கிடையாது. ஆனால் விடாமுயற்சி என்றுமே தோத்ததா சரித்திரம் கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா முயற்சின்றது எல்லாருமே பண்ணுவாங்க. இப்போ ஒரு குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னா ஒரு 5 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா 5 லட்சம் பேர் முயற்சி பண்ணுறாங்க, ஓகேவா? ஆனால் வேலைன்றது யார் கிடைக்கும் அப்படின்னா அந்த 5 லட்சம் பேரில் விடாமுயற்சி செய்யுது, ஓகேவா? விடாமுயற்சினா அந்த வெற்றி பாதை வரைக்கும் விடாமல் முயற்சி பண்ண எக்ஸாமில் கேட்ட, அதாவது வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி வேலைன்றதை கொடுக்குறாங்க, ஓகே? இதுதான் நார்மல். ஓகே, அதுக்காக சார் தோத்துட்டவங்க வந்து விடாமுயற்சி பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க, வெற்றி அடைகிற வரைக்கும் செய்யக்கூடிய முயற்சி தான் விடாமுயற்சி, ஓகே சார்? நான் இந்த எக்ஸாமில் விடாமுயற்சி பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் விடாமுயற்சி கிடையாது. ஜெயிச்சிட்டு பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் விடாமல் முயற்சி பண்ணேன், அதுக்கு பேர் தான் விடாமுயற்சி, ஓகேவா? ஸோ இப்போ அப்படின்னும் போது கடந்த தேர்வுகள் வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அனுபவப்பட்டிருப்போம், ஓகேவா? ஸோ இப்போ அப்படின்னும் போது அந்த விடாமுயற்சியோட திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி டவுட். ஏன்னா ஒரு விஷயம் சந்தேகம்னு ஒருத்தர் தான் சொல்லாங்க பார்த்தீங்களா. இப்போது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் காலேஜெல்லாம் வந்து பார்த்தா டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன்னா டவுட் இருக்கா அப்போ நடத்துனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஓகேவா? ஒன்று படிச்சும் டவுட் வரும், படிக்காமல் சுத்தமாக டவுட்டே வராது, சரியா? நல்லா படிச்சும் டவுட் வராது, சுத்தமாக படிக்கணும்னு டவுட்டே வராது. ஸோ அப்போது அந்த முயற்சி பண்ணும்போது தான் அதில் என்ன தடை இருக்குது, என்ன தடங்கள் இருக்குது, அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது நமக்கு தெரிய வரும், ஓகேவா? அதேமாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். போன வாட்டி நம்ம அதை பண்ணியிருப்போம், ஆனால் அது தோல்வி அடையவே தான் இப்போ புது முயற்சி பண்ணும்போது புதுமையான விஷயங்களை வந்து நம்ம கையாளும். இது நமக்கு தெரியாமல் கூட நம்முடைய இந்த தெரியாத சில விஷயங்கள் கூட நம்முடைய தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போது அந்த வெற்றி பாதை நம்ம பயணிக்கணும் அப்படின்னா நம்முடைய முதல் படி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்குண்டான படியாக இருக்கும், அல்லது வெற்றியை நோக்கிய படியாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது அந்த முதல் முயற்சி நம்ம எப்படி பண்ணணும், எதை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இப்படின்னு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய டவுட்டு தான். இப்போ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் சார், தமிழ் இருந்து ஆரம்பிக்கட்டுமா, மேக்ஸ் வந்து நான் ரொம்ப வீக், நான் மேக்ஸ் இருந்து ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு டவுட் இருக்கும், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஊருக்கோ ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி முதல்ல வந்து நம்ம ஒருத்தர் மூஞ்சில முழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பிடிக்காத மூஞ்சில முழிக்க நினைப்போமா, நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவங்க மூஞ்சில முழிக்க நினைப்போமா, ஓகேவா? யாரை பார்த்தா நமக்கு சந்தோஷம் வருமோ, யார் நமக்கு நிம்மதியை தருவாங்களோ அவங்க ஃபேஸில் முழிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம், இல்லையா? கடவுள் மூஞ்சில் முழிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம், சரி? அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கும், ஓகேவா? ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இல்லை இன்வால்மெண்ட் இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட்டும் வரக்கூடிய சப்ஜெக்ட் அது எந்த சப்ஜெக்டாக கூட இருக்கட்டும், வாட் எவர், அது சயின்ஸாக கூட இருக்கட்டும், அதுலேருந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா நம்ம அந்த பிகினிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எண்டு சூப்பராக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்டாக அல்லது ஈஸியான சப்ஜெக்ட் கூட எடுத்துக்கலாம். சரி, எனக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வால்மெண்ட், அதாவது எப்படி சொல்கிறது, ஈஸியான சப்ஜெக்ட் இருக்குல்ல சார். இப்போ நான் பாலிட்டி எடுத்தேன் அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்தில் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறோம் சார், ஆனால் எக்கனாமிக் எடுத்தோன்னா அப்படி வராது. ஸோ அப்போ ஈஸியான சப்ஜெக்ட், எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, இல்லை எல்லா சப்ஜெக்டும் இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, ஈஸியான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம்.
ஓகேவா? அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா, சரி இப்போ வந்து நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் வந்து எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஓகேவா? புதுசாக படிக்கிறவங்களுக்கும் இந்த குழப்பம் இருக்கும். அதே மாதிரி வந்து ஆல்ரெடி படித்தவங்களுக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, இப்போ நடுவில் குரூப் எக்ஸாம் எழுதிருக்க மாட்டாங்க, குரூப் 2 முடிஞ்சிருந்தாலும் நடுவில் ஒரு 2 வாரம் கேப் இருந்துச்சு அப்படின்னும் போது ஆரம்பிக்கும் போது பொறுமையாகவே ஆரம்பிங்க. எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷெடியூல் போட்டு படிக்காதீங்க. ஏன் அப்படின்னா அப்படி படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முதல் வாரம் அப்படின்றது ஓரளவுக்கு போகும். இப்போது வண்டி புதுசாக எடுக்கிறோம் அப்படின்னா புதுசாக எடுத்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்னாலும் அதில் கூட லிமிட் தாண்டி போகிறதுலாம் போகும். ஏன்னா அது புது வண்டி நல்லா உழைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் என்னாங்க அப்படின்னா அந்த வண்டியோட வேகம் திறன் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதனால் ஆரம்பிக்கும் போது பொறுமையாக ஆரம்பிங்க. இதுக்கு நம்ம இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வண்டி ஓட்ட போகிறீங்க அப்படின்னா முதல் எடுத்த உடனே டாப் கியரை போட்டு ஓட்டினா வண்டினா டக்குன்னு வந்து நின்றுடும், வண்டி மூவ் ஆகாது. எடுத்த உடனே டாப் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணினா ஃபர்ஸ்ட் கியரு, அப்புறம் செகண்ட் கியரு, அப்புறம் 3rd 4th 5th இப்படி தான் நம்ம போவோம். ஓகே, அப்போது ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணணும். அதே மாதிரி தான் வாழ்க்கைக்கான தேர்வை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ பொறுமையாக ஒன்றும் பிரச்சனை. நமக்கு வந்து நிறைய காலங்கள் இருக்குது, நிறைய காலங்கள் இருக்குன்னு படிக்காமல் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் படிக்கிறத பொறுமையாக படிக்க ஸ்டார்ட் பண்ண தான் சொல்கிறேன். காலங்கள் இருக்குது, பொறுமையாக படிங்க. காலங்கள் இருக்குன்னு படிக்காமல் இருக்காதீங்க. சரியா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்லோவாகவே ஆரம்பிங்க. ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, எம்எஸ் தோனி மாதிரி ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸு ஃபஸ்ட்டு டாட் பாலு, அப்புறம் ஒன்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஓவரில் வந்து 6 பறக்கும், ஸ்டேடியத்துக்கு வெளியே தான் பால் பறக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ் தோனி ஸ்டைல் பொதுவாகவே அதுதான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆரம்பத்தில் பொறுமையாக ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நம்முடைய வேகத்தை நம்ம கூட்டிக்கலாம். சரி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போது எந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண நம்ம சொல்லிட்டோம், எவ்வளோ நேரம் அல்லது எவ்வளோ காலம் எப்படி படிக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது எப்படி படிக்கணும். இது எல்லாருமே பண்ணக்கூடிய மிக மேஜரான மிஸ்டேக். ஓகேவா? என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிக்கும்போது இப்போ நான் கடவுள் விஷயம் பற்றில எல்லா புக்கையும் கடவுள் வச்சிடலாம். சில பேர் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா போகவே முடியாது, எங்கே பார்த்தாலும் புக்கு மயமாக இருக்கும். ஆனால் எந்த புக்கு படிக்கலாம் எதையுமே படிக்க மாட்டான். எதுக்கு அவ்வளோ புக்கு வச்சிருக்கேன்னு தெரியாது. என்னன்னா அப்போ அது அலை மாதிரி காலியாக இருக்குது, அதில் ஏதாவது ஒரு புக்கை நிரப்பணும். ஓகே, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் 10 ஷார்ட்ஸ் பார்த்துருப்போம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு டேக் ஒட்டி வச்சிருப்பாங்க, நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து டைம் டேபிள் ஒட்டி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் எவ்வளோ நாள் படிக்கணும், காலை உணவு. ஓகே, இந்த பிக் பாஸ் படம் பார்த்தியா, காலை மணி 7:30, மதியம் 12 மணி உணவு இடைவேளை. அப்படி நம்ம பிக் பாஸ் சொல்றாம நம்ம பிக் பாஸ் ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாரு ஒன்று. ஓகேவா? காலையில் வந்து பார்த்தோன்னா உணவு சிற்றுண்டி, அப்புறம் மதிய உணவு, அப்புறம் வந்து இரவு ஸ்நாக்ஸ் சிற்றுணா அப்படின்ற மாதிரி நம்மள வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் இப்படிதான் இருக்கணுமா, இவ்வளோ புக்ஸ் வச்சுக்கணுமா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? அதனால தயவு செஞ்சு ஒவ்வொருத்தருடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் வேற. சில பேர் எழுதி வச்சு படிச்சாதான் படிப்பு வரும், சில பேர் வந்து புத்தகத்தில் படிச்சாதான் அந்த படங்களோட படிக்கும் போது தான் படிப்பே வரும், மைண்டில் நிற்கும். சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா யாருன்னா படிச்சது சொன்னா மைண்டில் நின்றும். சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க படிச்சதை மற்றவங்க கூட சொன்னா வந்து மைண்டில் நின்றும். ஏன்னா படிச்சது அப்படியே அவங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க, அது மற்றவங்க கூட சொல்லும் போது ஈஸியாக மைண்டில் வந்து பதிவாயிடும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய மெத்தட்ன்றது எக்கச்சக்கமாக இருக்கும். ஓகேவா? அதில் நமக்கான மெத்தட் என்னன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து பார்த்தோன்னா எந்த டிஸ்ட்ராக்டும் நம்ம படிக்கலாம். ஏன்னா எல்லாராலையும் படிக்க முடியும், எல்லாரும் படிக்கிறத கேப்பபிள் இருக்க ஆள் தான். ஆனால் அந்த கண்டினியூட்டி பார்த்தோன்னா மிஸ் ஆகும். சில பேர்லாம் வந்து பார்த்தோன்னா 10 நிமிஷம் படிச்சுட்டு இருப்பாங்க, கிளிக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு சவுண்ட் கேட்கும், யாரும் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபோன் எடுப்போம். எடுத்து பார்ப்போம், ரைட் ஓகே யாரும் நம்ம மெசேஜ் பண்ணல, நமக்கு எவன் பண்ண போகிறான் அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் நம்ம மனசு கேட்காது. நம்ம ஒரு பல்ப் வாங்கினல எதுக்கும் வாட்ஸ்அப்பில் பார்ப்போம், வெளியே நோட்டிஃபிகேஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் நோட்டிஃபிகேஷன் பார்க்க மாட்டோம், உள்ளே போய் வாட்ஸ்அப்புக்கு தான் பார்ப்போம், யாரும் இருக்காது. ஓகே எதுவும் இல்லை. எதுக்கு டெலகிராம் போய் பார்ப்போம், யூடியூப் போய் பார்ப்போம், துரோனா வீடியோ போடுறான் அந்த ஆள் தான் என்ன பேசிகிட்டே கிடப்பான், ஏன்னா போட்டுக்கானா பார்ப்போம் அப்படி பார்ப்போம். ஸோ அவனும் போடலையா, அடுத்தது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, அது நல்லா இருக்கே, ஓகே சூப்பர், 1 மணி நேரத்தில் வேலையை வாங்குது எப்படி அப்படி ஏன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதை நம்மளால் பார்த்துருப்போம். நானே கூட போட்டாலும் போட்டிருப்பேன். சரியா? அதை பார்க்குறது ஓகே. அப்புறம் கடைசியில் என்ன சொல்லியிருப்பாங்களே, வச்சா தான் வேலைக்கு போட சொல்லியிருப்பாங்க.
1 மணி நேரம் ஃபுல்லா பேசிட்டு கடைசியா அந்த பார்த்தா அந்த 59வது நிமிஷத்துல நானா கூட இருக்கலாம். ஓகே, படிச்சா சிலபஸை முடிச்சாதான் வேலை. அது என்ன 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன், நாங்க பேசுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல சொல்றாரு, ஏன் அப்படி பேசுறீங்க, அப்பதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோபி சார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அப்படிதான் 1 மணி நேரம் பேசாகணும். அப்ப என்னன்னா 1 மணி நேரம் வீடியோ கேட்கறேன் உட்காந்து படிச்சுட்டா வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி. சரியா, இது ஏதோ என்னையே ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நம்ம ட்ரோல் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க. சரியா, சோ அப்படி போவோம். அப்புறம் பார்த்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி ஓகேப்பா இதுக்கப்புறம் நான் படிப்புன்னு சொல்லிட்டு போனை வைக்கும்போது பார்த்தா 1 hour காலி. 1 hour போயிட்டு இருக்கோம், எப்படி போச்சுன்னே தெரியாது. ஓகேவா, ஸோ இந்த தவறை வந்து பண்ணாதீங்க. ஓகேவா, ஏன்னா நம்முடைய மிகப்பெரிய பலமும் ஃபோன் தான், பலகீனமும் ஃபோன் தான். ஓகேவா, நீங்க படிக்க போறீங்க. ஓகேவா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு அகாடமி ஃபாலோ பண்றீங்கன்னா அவங்க கண்டிப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இந்த வீடியோ எத்தனை மணிக்கு வரப்போகுது, இல்ல வந்த பொறுமையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, வந்த உடனே பார்க்கக்கூடிய வீடியோ லைவா தான் இருக்கும். வீடியோ நம்ம இங்க எப்போனா பார்த்துக்கலாம். சரியா, அதனால படிக்கும்போது ஓகேவா மிகப்பெரிய ஒரு குட்டி சாத்தான் சொல்ல முடியாது, குட்டி சாத்தான் சொல்லலாம் இந்த ஃபோன். ஓகேவா, கிளிக்னு ஒரு சவுண்ட் வரும். ஏன்னா நம்ம யாருன்னே தெரியாது, நம்ம சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணாங்க. ஓகேவா, ஃபோன் எடுத்து பேசலாம், சொல்லுங்க சித்தப்பா, என்னப்பா குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டியா? ஐயோ, இருக்கிற டென்ஷன்ல இவன் வேறன்ற மாதிரி வந்து பார்த்தா நம்ம அப்பாவே நம்மளை கேட்டுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சிஞ்சி எல்லாருமே வந்து பார்த்தா எல்லாருமே வந்து நம்ம கேட்டுருப்பாங்க. சரி, இது நார்மலான விஷயம் தான். அவங்க வந்து பார்த்தா எங்க நீ முன்னேறியோன்னு சொல்லிட்டு கேட்கறாங்களா, இல்ல இவன் முன்னேறிட்டானா, இல்ல இப்ப இதுக்கப்புறம் முன்னேறுவானா அப்படின்னு டவுட்லயே அவங்க கேட்பாங்க. சரியா, நமக்கே வந்து பார்த்தா அடுத்த எக்ஸாம் எப்போ வரும் தெரியாது, எப்படி வரும் தெரியாது. அந்த எக்ஸாம் வந்து அதுக்கு நம்ம கரெக்டா படிக்குமான்னு தெரியாது. அப்படியே படிச்சாலும் நம்ம படிச்சது எக்ஸாம்ல வருமானு தெரியாது. கொஸ்டின் அப்படியே வந்தாலும் அதை கரெக்டா நம்ம போடுமான்னு தெரியாது. ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட தெரியாது நம்மகிட்ட இருக்கும். இவன் ஏன் போன் பண்ணது நமக்கு தெரியாம போயிடும். சரியா, அந்த மாதிரி அந்த சொந்தங்கள் ஓகேவா டிஸ்டர்ப் பண்ணலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட, மச்சான் நான் வந்து எக்கனாமிக் முடிச்சிட்டா, நீ என்ன பண்ணிக்கிற, நம்ம இப்போதான் எக்கனாமிக் எடுத்து வச்சிருக்கோம். அவன் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவான் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் முடிச்சான்னு கேட்பான். நம்ம உடனே என்ன ஆகும், அவன் எக்கனாமிக்ஸே முடிச்சிட்டான், இப்போதான் நம்ம எடுக்கிறோம், அவன் வேலைக்கு போயிடுவான். அவன் எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் தெரியாது, படித்தாலும் தெரியாது, முடிச்சாலும் தெரியாது. ஏதோ அவன் சொன்ன வார்த்தை வேத வாக்கான்னு நினச்சி அவன் சொன்னதை நினச்சி என்ன பண்ணுற ஒரு 1/2 மணி நேரம் ஃபீல் பண்ணிருக்கும். நம்ம வந்து பால்ட் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் எக்கனாமிக் படிக்கிறான், அவன் மூலக்காரன், அப்போது எக்கனாமிக் தான் கொஸ்டின் வந்து விழுது, நம்மள எக்கனாமிக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கும். ஓகே, இந்த புளியை பார்த்து பூனை சோறு போட்டின கதை மாதிரி ஆகிடும். சரியா, அதனால் அந்த தப்பும் பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ ஃபோன் ஃபர்ஸ்ட் இதை அவாய்ட் பண்ணுங்க படிக்கும்போது. மற்ற டைம் நீங்கள் ஃபோன் வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு பாட்டோடு பாடணும். நான் கூட தான் 24 hours ஃபோனில் தான் இருப்பேன். ஏன் பொழப்பு ஃபோன் நான் இருக்க முடியும். ஓகே, உங்களுக்கு இன்னும் பொழப்பு இல்லை, பொழப்பை தேடி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபோன் எடுக்கிறது வேலையை விட்டுருங்க, அது தூக்கி தூரம் வச்சுருங்க. ஓகேவா, ரெண்டாவது நெகட்டிவ் தாட்ஸ். படிக்கும்போது வந்து பார்த்தா நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். ஓகேவா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளே நமக்கு ஒரு ப்ராப்ளம், அதான் முக்கியமான ப்ராப்ளம். ஏன்னா நான் யோசிப்போம், குரூப் 4 எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியல, நம்ம விடுவானா, அடுத்த வருஷம் வர எலெக்ஷன் வேறு, எலெக்ஷன் எதுக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எலெக்ஷனில் வந்து தப்போஸ் ஆட்சி மாற்றம் வந்து டிஎன்பிசி இல்லைன்னு என்ன பண்ணுறது, ஆமாம் அப்போ நம்ம படிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு நம்ம வந்து ஆனுவல் பிளானரே வெயிட் பண்ணுவோம். ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தோன்னா வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஒரு 10,000 கொடுத்தா படிக்கலாம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க, வேகன்சியை எதிர்பார்த்து படிக்கிறவங்க வேலைக்கு போனதா சரித்திரமே கிடையாது. ஓகேவா, அது நமக்கு ஒரு ப்ளஸ், அவ்வளோதான். நம்ம இருக்கக்கூடிய ப்ளஸ்ல அது ஒன்றே தவிர அதுதான் மெயின் விஷயம் நினைக்காதீங்க. ஓகேவா, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு படிங்க. ஓகேவா, வேகன்சி மேலே நம்பிக்கை வச்சு படிக்காதீங்க. ஓகேங்களா, இதை நான் சொல்ல நினைச்சேன். ஓகேவா, ஸோ ஓகே, அடுத்து அதுமாரி நம்ம அந்த திங்க் பண்ணுற பற்றிய நெகட்டிவ், அதுதான் நம்ம மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ். அது நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா, சரி நான் தான் இந்த வாட்டி நான் வேலை வாங்கலாம், அவ்வளோதான், என் குடும்பமே வந்து என்னை நம்பியிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பார்த்தா என்னை நம்புகிறாங்க, என் ஃபேமிலிலாம் வந்து பார்த்தோன்னா நான் போடலாம், அவ்வளோதான், என்ன ஆகுன்னு தெரியலையே அப்படின்னு படிக்கும்போது உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளத்தையும் உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளத்தையும் நினைக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் நினச்சிங்கன்னா உங்களால் படிக்க முடியாது. படிக்கும்போது உங்கள் மைண்டில் ஒரே விஷயம்தான், I am a happiest man in the world, happiest woman in the world அப்படின்ற தாட்டோட தான் படிக்கும். அப்போ தான் நீங்கள் படிக்கிறதுலாம் அழகாக உங்கள் மைண்ட்லேயே ஏறும். படிக்கும்போது ஐயோ அவ்வளோதான், என் லைஃபே போயிடும் பொழுது, இந்த எக்ஸாம் விட்டு அவ்வளோதான் காலி அப்படின்னு உட்காரும் போது உங்களுடைய ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் படிக்கும்போது யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராப்ளம் தான் மைண்டில் வருமே தவிர படித்தது மைண்டில் வராது. ஓகேவா, அந்த தப்பை பண்ணாதீங்க. அடுத்து இன்னொரு விஷயம், இப்போ நான் இந்த ஒரு விஷயம் பண்ணிக்க பார்த்தீங்களா, இந்த விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க, இது 2 பண்ணிக்கோங்க.
ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா தண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, H2O சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வேறு தண்ணி நினைக்க போகிறீங்க, அந்த தண்ணி வச்சுக்கலாம். கூட வந்து பார்த்தோன்னா பென். ஓகே, எதுக்கு சார் ஏதோ பொறுத்து ஒரு பேனா, எதுக்கு சார் இத்தனை பேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சும்மா ஷோக்காக நான் வச்சுருக்கேன். ஓகேவா. ஸோ பென்னு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய நோட்ஸை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பாலிட்டி தான் படிக்க போறீங்கன்னா பாலிட்டி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் வந்து பார்த்தோன்னா வரலாறு, சமூக அறிவியல், பொருளியல் எல்லாத்தையும் கடவுள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே படிக்கும்போது எல்லா டைமும் ஃப்ளூவெண்ட்டாக படிக்க முடியாது. டக்குன்னு வந்து பார்த்தா யோசிக்கும் போது டக்குன்னு வந்து எதிர்க்க பாலிட்டி தெரியும். அடடே பாலிட்டி விட்டு மேடா, பாலிட்டி 15 மார்க் ஆச்சு, 15 கொஸ்டின் கேட்பானே. அப்படியே நீங்கள் யோசிக்கும் போது உங்கள் மைண்ட் மாற ஆரம்பிச்சிடும். ஹிஸ்ட்ரி 5 மார்க்கு, பாலிட்டி 15 மார்க்கு, 15 கொஸ்டின், 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா. ஹிஸ்ட்ரி ஏன் படிக்கணும்? ஃபஸ்ட் நம்ம அரசியலை படிப்போம், அரசியலை படித்து அரசு வேலை வாங்குவோம், அதுக்கப்புறம் வரலாற்றை மாற்றுவோம். அப்படி நமக்குள்ளே யோசிச்சுனா ஹாஃப் அன் அவருக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி உட்காந்து படிச்சிருந்தோம் என்ன பண்ணுவான், பாலிட்டி உட்காந்து படிப்போம். அப்போ நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம், ஏன்னா நான் பார்க்கறது தான் நம்ம மைண்டில் பதியும். ஓகே, அதனால் நீங்கள் படிக்க போகிறீங்களா அந்த சப்ஜெக்ட் மட்டும் அன்றைக்கி உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட்லாம் கண்ணில் படித்தா அப்படின்னா உங்கள் திங்கிங் வந்து பார்த்தா பாலிட்டி படிக்கும்போது எக்கனாமிக்ஸ் படிக்க தோணும், எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது ஜாகிரஃபி, தமிழ் மேக்ஸு போட்டு பார்த்து தான் வரும். நமக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸை போடவே தெரியாது, அப்புறம் மேக்ஸ் போட்டு பார்க்கலாம். தமிழ் இலக்கணம் முன்னாலாம் வந்து ஈஸியாக கிடைக்கும், கஷ்டமாக அப்போ இலக்கணம் படிக்கலாம். அப்போது நம்ம மைண்டு வந்து மனம் ஒரு குரங்குன்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா அன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்களோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கடை பரப்பி வச்சும் படிக்காதீங்க. ஓகேவா. நீங்கள் இங்கே விற்க கடைக்கு போடல, எதனா ஒரு பொருள் சார் அறிவியல் புக் இருக்காப்பா, அந்தாப்பா 100 ரூபாய் துன்பம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்ம கடை போடல. ஓகேங்களா. நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு உண்டான புத்தகத்தை மட்டும் எடுத்து வச்சுனா போதும். நம்ம படிக்கிறது ஊருக்கே தின்ன அவசியம். இந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா படத்தில் வந்து சொல்லுவோம், ஏன்னா ஒன்றை வச்சு செய்ய மாட்டேன், எல்லாம் அப்படி கடப்பரப்பி வச்சிருப்பாரு, இவர் வேலை செய்ய அப்படியே தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி கடப்பரப்பி வச்சா நம்ம நல்லா படிக்கிற பசங்க அந்த மாதிரிலாம் தாட்டே வச்சுக்காதீங்க. படிக்கிற பசங்க தன்னை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. ஓகேவா. அப்போ ஏன் சார் நீங்கள் வச்சுக்கலாம் கேட்க கூடாது, நான் படிக்கிற பையன் கிடையாது, கிளாஸ் எடுக்கிற பையன், சரியா. அப்போ நான் வந்து கடப்பரப்பி வச்சிருக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா படிக்கும்போது இன்னைக்கு வந்து உங்கள் பிளானில் தமிழ், பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் தான் போட்டிருக்கீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் மைண்டில் தமிழ், பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் அதான் இருக்கணும். நீங்கள் பார்க்குற இடமும் அந்த புத்தகம் மட்டும் வைங்க. எல்லா புத்தகத்தையும் எடுத்து வச்சுக்காதீங்க, ஏன்னா எல்லா புத்தகத்தையும் பார்த்தா எல்லாத்தையும் படிக்க தோணும். இது நார்மல் ஹியூமன் நேச்சர், அதை மாற்ற முடியாது. ஓகேவா. நம்ம வந்து பார்த்தோன்னா போதி தர்மரோ புத்தரோ கிடையாது, மனசை வந்து பார்த்தோன்னா ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கு, சரியா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் நமக்கே தெரியாமல் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள். ஓகேவா. அடுத்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கடைசியாக ஃபைனல் விஷயம், ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா படிக்கிற கேப்பில் அந்த வேலையை முடிக்கலாம் நினைக்காதீங்க. ஒன்று வேலையை முடிச்சுட்டு வந்து படிங்க, இல்லை படிச்சுட்டு போயிட்டு அந்த வேலையை பாருங்கள். ஓகேவா. அது கரெக்டாக இருக்கும். என்ன கேட்டால் படிச்சுட்டு அந்த வேலையை போய் பார்க்கறது பெட்டர். ஏன் அப்படின்னா வேலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த டயர்டு இருக்கும், டயர்டில் போய் தூங்கிடுவோம். மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா இந்த தப்பை தவறாமல் செய்வாங்க. இந்த தப்பை தவறாமல் யார் செய்வாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஏன்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது, காலங்காத்தால் ஏந்து ஒர்க் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் ரெடி பண்ணி பசங்க தானே அவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாம் அனுப்பிட்ட உடனே வந்து பார்த்தோன்னா படிக்கலாம்னு சொல்லிட்டு புத்தகத்தை எடுப்பாங்க. இந்த காலிலேருந்து செஞ்ச அந்த வேலையோட டயர்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ½ hour படிக்க ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு ½ hour வந்து பார்த்தோன்னா நின்றுக்கிட்டோ நடந்துகிட்டோ படிங்க. இல்லையா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஒரு ½ hour அலாரம் வச்சு தூங்கிட்டு படிங்க. அந்த டயர்டோடய படிச்சிங்க அப்படின்னா அந்த படிப்பை விட டயர்ட் மேலே வந்து நின்றுடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், அப்படியே சாஞ்சி படிப்போம், உட்காந்து படிப்போம், அப்படியே சாஞ்சி படிப்போம், அப்படியே பிசாயும் அப்படியே இங்கே வச்ச டெஸ்க் எடுத்து அப்படியே இங்கே வச்சு அதை தலைகணியாக மாற்றி தூங்கிடுவோம், சரியா. அதனால அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு படிங்க. ஓகேவா. ஒர்க் இருந்ததுன்னா முடிச்சுட்டு படிங்க, இல்லைன்னா படிச்சுட்டு அப்புறம் ஒர்க்கை பாருங்க. ஓகேவா. அது உங்களுக்கு வரக்கூடிய ஒர்க்கை பொறுத்து இருக்கு, சரியா. ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க்கு அப்புறம் ஒரு ½ hour அல்லது ஒரு 20 minutes வந்து பார்த்தா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்க அப்படின்னா கண்டினியூவாக படிக்க முடியும். ஏன்னா அந்த கண்டினியூ ரீடிங் இல்லாதனால தான் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சிருப்போம். இதெல்லாம் அந்த பெண்டிங் எல்லாம் சேர்த்து பார்த்தாலே பெருசாக இருக்கும். இந்த சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருப்பதிக்கு போவாங்க, முரளியும் வடிவேலும் அந்த கான்செப்ட்ல. அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பஸ்ஸை வச்சு எப்படா திருப்பதி மலை ஏறது அப்படின்னு சொல்லி கேட்பான். வடிவேல் கேட்பாரு, அதுக்கு அப்படி வந்து முரளி கேட்பாரு. அதுக்கு வடிவேல் என்ன சொல்லுவார் அப்படின்னா,
வடிகளை மாற்றி சொல்கிறேன், சரியா சொல்கிறான்னு தெரியல. ஆனால் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் சின்ன சின்ன இலை, சின்ன சின்ன பூ வச்சு நம்ம கவர் பண்ணிடுவோம்டா அப்படின்னு சொல்லுவாரு. கடைசியில் பார்த்தா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காடே நடந்து வர மாதிரி வந்து பார்த்தா படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன டாப்பிக்கா அங்கே விட்டுட்டு இருப்போம். ஓகேவா? அது எல்லாமே ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 2 சப்ஜெக்டாலும் இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. படிச்சு முடிச்சவங்க நீங்க வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே சின்ன சின்ன டாபிக்லாம் மிஸ் பண்ணிருப்பீங்களே. ஓகே, இப்போ உள்ளாட்சி அரசாங்கம், ஓகே, ஊழலுக்கான அமைப்பு, ஓகே, வேலைவாய்ப்பு, வறுமை, ஓகேவா, அப்புறம் வந்து ஸ்கீம்ஸ், இது மாதிரி வந்து சின்ன சின்ன டாபிக் விட்டுருப்பீங்க. அதெல்லாம் தொகுத்து பாருங்க. ஓகே, ஒரு யூனிட் அளவு இருக்கும். சில டைம் வந்து 2-3 யூனிட் கூட இருக்கும். ஓகே, அந்த பெண்டிங் டாபிக்லாம் நான் முடிச்சாலே பாதி சிலபஸ் முடிச்ச ஒரு ஃபீல் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த தவறுகள் தான். ஓகேவா? ஸோ படிக்கும்போது நீங்கள் எப்படி படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் படிக்கணும் ஃபர்ஸ்ட்ன்றதை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி எப்படி படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், இந்த நேரன்றது உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைம் தான்ப்பா. ஓகேவா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கிடையாது. ஆரம்பத்தில் 1 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆரம்பத்தில் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே 8 மணி நேரம் 10 மணி நேரம் சொல்லி பண்ணால் படிக்காதீங்க. ஆரம்பத்தில் ஒரு 1 hour 2 hour பொறுமையாக, அப்புறம் 3 hours 4 hours 5 hours அப்படி போகணும். 1ஆம் கிளாஸ் பையனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா மேக்ஸ் நடத்த முடியுமா? 1ஆம் கிளாஸ் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்கிறேன். அப்போ அந்த பேசிக்லேருந்து வரும்போது அப்படி தான் போகணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது எந்த முறையில் படிக்கணும், ஃபோனை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏகப்பட்ட புத்தகங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. அன்னைக்கு என்ன படிக்க போகிறீங்களே, இன்னும் கேட்டால் அப்போ என்ன படிக்கணும் அந்த நோட்டை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஓகே, எழுதும்போது ஒரு நோட்டு பென் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும்பா. சப்போஸ் ஏதாவது டவுட் வருது அப்படின்னா அது குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டாபிக் மிஸ் பண்ணுறீங்கன்னா அது எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஒரு நோட்டு பென் எப்பயும் உங்கள் கையில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேலைக்கு போய் முடிக்கிற வரைக்கும் ஒரு நோட்டு பென் உங்கள் கையில் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை சின்ன ஸ்லிப்பிங் சின்னதாக ஒரு நோட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதோட நீங்கள் குறிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? நோட் பென் அந்த குறிக்கிற பழக்கம் இருந்தால் தான் வரும். ஓகேவா? ஸோ அது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸை வச்சுக்காதீங்க. ஓகே, அதேமாதிரி ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணுங்க பாசிட்டிவாக. இப்போ படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னடா போன வாட்டி இதே பாலிட்டி தான் படித்தோம், இதே எக்கனாமிக்ஸ் தான் படித்தோம், வாழ்க்கையை வெத்து போச்சுடா அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணும்போது ஃபியூச்சரை பற்றி ஒரு 5 நிமிஷம் திங்க் பண்ணுங்க. ஓகே, பரவாயில்ல, இந்த பிரச்சனைலாம் இருக்குது, ஆனால் இந்த வாட்டி நான் உட்காந்து ஒழுங்காக படித்து வேலைக்கு போயிட்டா, ஓகே, எனக்கு பிடிச்ச வேலை, ஓகே, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை, எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிக்க முடியும். ஓகேவா? அதெல்லாம் ரெசிப்ட் இருக்கு. வேலை கிடைச்சா உடனே நம்ம அம்பானியாக மாற போகிறது கிடையாது. ஓகேவா? அம்பானியாக இருந்தாலும் அதானியாக இருந்தாலும் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம் அம்பானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்தால் அதுதான் சொர்க்கம். ஓகே, நமக்கு பிடிச்ச வேலை நமக்கு கிடைச்சா அதுதான் பெரிய விஷயம். ஓகேவா? நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மிகப்பெரியது. ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படிங்கும்போது நம்ம பிடிச்சி தான் இந்த வேலைக்கு வந்திருக்கோம். அப்போ நமக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிடும், பிடிச்ச லைஃப் அமைஞ்சிடும், அமைச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகேவா? வேலை கிடைச்சோடனே ஃபஸ்ட் டே வந்து நம்ம என்ன ட்ரெஸ் போட்டு போக போகிறோம்? ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணுங்கள். இதெல்லாம் திங்க் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் தாட் நமக்குள்ளே வரும். அப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது 5 நிமிஷம் தான் திங்க் பண்ணணும். சார் திங்க் பண்ண சொன்னாலும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் திங்க் பண்ணக்கூடாது. சரியா? வேலை கிடைச்ச முதல் மாதம் சம்பளம் தான் திங்க் பண்ணணும். உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வேலை கிடைச்சிச்சு, முதல் வருஷம் இது, 2ஆவது வருஷம் இது, 60 வயசு ரிட்டையர்மெண்ட் அப்போ நமக்கு என்ன மாலை போடுவாங்களோ அது வரைக்கும் யோசிக்கக்கூடாது. சரியா? உங்க எல்லாமே லிமிட் தான். எவ்ரி திங் ஃபார் லிமிட் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தேன் ஓகே நான் 60 வயசு யோசிக்க போறேன், ஆயுசு ஃபுல்லா யோசிக்க போறேன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆயுசு ஃபுல்லா யோசிச்சுட்டே தான் இருப்பீங்க, படிக்க மாட்டீங்க. சரியா? எல்லாமே லிமிட் தான். ஒரு 5 நிமிஷம் திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே நான் வந்து பார்த்தா படிக்க போறேன்னு சொல்லி படிங்க. ஓகேவா? ஸோ சில விஷயங்களை வந்து நான் கூட சொல்லியிருப்பேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோ பதிவில் வந்து நான் சொல்றேன். ஓகேவா? இந்த மாதிரி யோசிச்சு நேரத்தை வீணிக்காம ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து படிங்க. இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். எடுத்து உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுதோ படிங்க. ஆரம்பத்தில் இது ஒரு வாரம் 2 வாரம் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் போடுங்க. ஓகே, ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் போடுறது எப்படின்னாலும் கேட்டிருந்தீங்க. அது அடுத்த வீடியோ பதிவில் ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் நம்ம எப்படி போடணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷெடியூல் நீங்கள் ஈஸியாக போட்டுக்க முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவத்தோடு நிறைவடைகிறது. ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும் முதற்கொண்டு பல விஷயங்களை பற்றி நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தகவல்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுதல் ஃபுந்தோன் அகாடமி. தேங்க்யூ.